ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற அன்புள்ள ஆண்டவரே, நீர் கொடுத்த மனமகிழ்ச்சி நாளுக்காக, ஓய்வு நாளுக்காக நன்றி சொல்கிறோம். எங்களுடைய வாழ்நாளில் புதியது நாளை காணும்படியாக, புதிய மாதத்தை பார்க்கும்படியாக, புதிய மணி வேளையை பார்க்கும்படியாக நீர் பாராட்டின கிருபைக்காய் நன்றி சொல்கிறோம் சுவாமி. எத்தனையோ பேர் கிடைக்காத ஸ்லாக்கியம் பாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்து இறை மக்களாகி நாங்கள் ஒன்று கூடி வரவும், இந்த தொற்று வியாதின் காலத்திலே எங்களை பாதுகாத்து பராமரித்து இந்த உயிர்லோ தேசத்திலே வாழும்படியான பாக்கியத்தை கொடுத்திரே நன்றி சொல்லுகிறோம் ராஜா. இந்த வழிபாட்டின் துவக்கம் முதல் முடியும் மட்டுமாக நம்முடைய தெய்வீக பிரச்சனைகளோடு கூட இந்த வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். நீரை முழுவதுமாய் பொறுப்பெடுத்துக் கொள்ளும், வழிநடத்தும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்மையாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஆண்டவருடைய நாம மகிமைக்காகவும் இந்த வழிபாட்டுக்கு ஆரம்பமாகவும் நாம் அனைவரும் எழுந்து நின்று 62வது பாமாலையை பாடுவோம். 62ஆம் பாமாலை. கேள் ஜென்மித்தராயர்க்கே விண்ணில் துத்தியம் ஏறுது என்கிற பாமாலையை பாடுவோம். 62ஆம் பாமாலை.
நம்முடைய இந்த வழிபாடு தென்னிந்திய திருச்சபை வழிபாட்டினுள்ளே திருவந்து வழிபாடு சுருக்க முறையை நாம் பின்பற்றுவோம். நின்றவனமாகவே இறைவேண்டல் செய்வோம். எல்லா இருதயங்களையும், எல்லா விருப்பங்களையும், எல்லா ரகசியமாக இருக்கிற சர்வ ஆற்றலுள்ள அன்பின் ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரிடத்தில் பரிபூரணமாய் அன்பு கூறவும், முது பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்தவும், முது பரிசுத்த ஆவியின் ஏவுதலால் எங்கள் இருதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணியருள எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன். சகோதர சகோதரிகளே, நாம் இப்பொழுது தேவனுடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் ஆண்டுடைய சரீரத்தின் இரத்தத்தையும் பெற்றுக்கொள்ளவும் இங்கே கூடியிருக்கிறோம். உத்தம மனஸ்தாபத்தோடும் விசுவாசத்தோடும் ஆண்டவர் கீட்டி சேர்வதற்காக ஆண்டுடைய அருளை தேடி முழங்கால் படியிட்டு மௌனமாக நாம் சோதித்து அறிவோம். நாம் மனத்தாழ்மையுடன் நம்முடைய பாவங்களை ஆண்டுடைய சமூகத்திலே அறிக்கை செய்வோம். பரமபிதாவே, உமக்கு விரோதமாகவும் அயலாருக்கு விரோதமாகவும் பாவம் செய்த என்று அறிக்கையிடுகிறோம். ஒளியில் நடவாமல் இருளில் நடந்து வந்தோம். கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லியும் தீமை விட்டு விலகவில்லை. எங்களுக்கு இறங்க வேண்டும் என்று உம்மிடம் மன்றாடுகிறோம். இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னியும். உமது பரிசுத்தாவினால் சுத்திகரித்த மனசாட்சியை உறுப்பித்தரலும். உடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி புது ஜீவனுள்ளவர்களாய் உமக்கு ஊழியம் செய்யத்தக்கதாக மற்றவர்கள் மன்னிக்கு எங்களுக்கு உதவி புரியும். ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தமிழத்தில் உண்மையாய் மனதின் யாவருக்கும் அருளப்படுகிறேன். கிருபை நிறைந்த அல்வார்த்தைகளை கேளுங்கள். கடவுள் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவர் எவரோ அவர் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தளிவளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரம் ஆனது. நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ ஆற்றலுள்ள ஆண்டவர் உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் தமிழத்திற்கு மனம் திரும்பி தங்கள் சகோதரர் சகோதரிகள் குற்றங்களை மன்னிக்கிற யாவருக்கும் பாவ மன்னிப்பை அருள் செய்யும் என்று மிகுந்த இரக்கமாய் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். அவர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிமித்தம் நமக்கு இறங்கி நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவைகள் நம்மை விடுதலையாக்கி சகல நன்மையில் நம்மை உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தி நம் நித்திய ஜீவக்கரையில் சேர்ப்பாராக. ஆமேன். தேவரிற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. அவரும் தாவியோடும் இருப்பாராக. ஆமேன். சபையார் உட்காருங்கள். 119 சங்கீதம் 105 வசனம் தொடங்கி 112 வசனம் உள்ள பகுதியை நாம் அனைவரும் இணைந்து படிப்போம், சேர்ந்து படிப்போம். 119 சங்கீதம் 105 வசனம் தொடங்கி 112 வசனம் வரையுள்ள பகுதியை அனைவரும் சேர்ந்து இணைந்து படிப்போம். உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாயிருக்கிறது. உம்முடைய நீதி நியாயங்களை காத்து நடப்பேன் என்று ஆணையிட்டேன், அதை நிறைவேற்றுவேன். நான் மிகவும் உத்தரப்படுகிறேன். கர்த்தாவே, உம்முடைய வசனத்தின்படியே என்னை உயிர்ப்பியும். கர்த்தாவே, என் வாயின் உற்சாக பலிகளை நீர் அங்கீகரித்து உமது நியாயங்களை எனக்கு போதித்தருளும். என் பிரான் எப்பொழுது என் கையில் இருக்கிறது, ஆனாலும் உம்முடைய வேதத்தை மறவேன். துன்மார்க்கர் எனக்கு கண்ணி வைக்கிறார்கள், ஆனாலும் நான் உம்முடைய கட்டளைகளை விட்டு வழி தவறேன். உம்முடைய சாட்சிகள் நித்திய சுதந்திரமாக்கி கொண்டிருக்கிறேன். அவைகளே என் இருதயத்தின் மகிழ்ச்சி. முடிவு பறிந்து நடைவிடாமல் உம்முடைய பிரமாணங்களின்படி செய்ய என் இருதயத்தை சாய்த்தேன். பிதாவுக்கும் குமாரன் பரிசுத்த ஆவியானவருக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருப்பது போல இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். நாம் நின்றவனமாகவே ஏசாயா 55 அதிகாரம்
6ஆம் வசனம் தொடங்கி 13ஆம் வசனம் உள்ள பகுதியை அனைவரும் சேர்ந்து படிப்போம். ஏசாயா 55ஆம் அதிகாரம் வசனங்கள் 6 தொடங்கி 13 வரையுள்ள பகுதியை அனைவரும் சேர்ந்து இணைந்து படிப்போம். கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமாரக்காரன் தன் நினைவுகளை விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன். அவர் மேல் மனதுருகுவார். நம்முடைய தேவனிடத்திற்கு திரும்ப கடவன். அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்திருக்கிறார். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமியை பார்க்கிறோம், வானங்கள் குறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்தில் திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையாக என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். நீங்கள் மகிழ்ச்சியாய் புறப்பட்டு சமாதானமாய் கொண்டு போகப்படுவீர்கள். பர்வதங்களும் மலைகளும் உங்களுக்கு முன்பாக கம்பீரமாய் முழங்கி வெளியின் மரங்களெல்லாம் கை கொட்டும். முட்செடிக்கு பதிலாக தேவதாரு மரம் முளைக்கும், காற்செடிக்கு பதிலாக மிருது செடி எழும்பும். அது கர்த்தருக்கு கீர்த்தியாகவும் நிர்மூலமாக அது நித்திய அடையாளமாய் இருக்கும். பாட முடிந்தது. கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன். நாம் நின்றவனமாக 52வது பாமாலையை பாடுவோம். இந்த பாமாலையை பாடுகின்ற பொழுது ஆண்டவருக்கு என்று காணிக்கை படைப்போம். சமூக இடைவெளியை விட்டு நீங்கள் படைக்கும்படியாக அன்பாய் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். வரிசையாக வந்து நீங்கள் படிக்கும்படியாக அன்பாய் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். 52ஆம் பாமாலை நீர்வாரும் கர்த்தாவே ராக்காலம் சென்று போம் என்கிற பாமாலையை நாம் பதிவு செய்யப்பட்ட பாடலோடு கூட இணைந்து பாடுவோம். காலம் சென்று போம், மாறுதயம் காணவே ஆனந்தமாகுவோம். நீ வரும் பக்தர்கள் கலைத்து சோர்கின்றார், நல்லாவிமானவாட்டியும் நீர் வாரும் என்கிறார். நீர் வாரும் சிருஷ்டியும் தான் படும் துன்பத்தால் ஏகோபித்தேங்கியாவலாய் தவித்து நிற்பதால் நீர் வாரும் ஆண்டவா, மாற்றாரை சந்திப்பீர். இருப்பு கோலால் தண்டித்து கீழாக்கி போடுவீர். நீர் வாரும் இயேசுவே, பயிர் மோதிந்ததே உமறிவாளை நீட்டுமே மாநீதி பரரே. ஆமென். சபையார் உட்காருங்கள். தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். எங்கள் கண்மலையும் மீட்பதுமாகிய கர்த்தாவே, அடியனுடைய வாயின் வார்த்தைகளும் இங்கே கூடியிருக்கிற உடைய பிள்ளைகளுடைய எண்ணங்களும் உடைய சமூகத்திலே ஏற்புடையாதையாக இருக்க வேண்டிக் கொள்கிறோம் ராஜா. எங்களுடைய உலக வாழ்விலே
நாங்கள் புதியதொரு நாளை பார்க்கும்படியாக அந்த புதிய நாளிலும் நம்முடைய சமூகத்திற்குள் கடந்து வரக்கூடிய வாய்ப்பை பெற்றவர்களாக இருக்கிறோம். சுவாமி, நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை எங்களுக்கு வாழ்வை கொடுக்கக்கூடிய வார்த்தையாக, உம்முடைய வார்த்தை எங்களுக்கு அருமருந்தாக இருக்கிற மேலான பாக்கியத்திற்காக நன்றி சொல்கிறோம். நீரே எங்களை பொறுப்பெடுத்து வழிநடத்தும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்மையாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்களை வாழ்த்துக்கிறேன். ஆண்டவருடைய ஆசியும் அருளும் நம்முடன் இருப்பதாக. உலக பிரசித்தி பெற்ற ஆண்டுடைய தாசர் மோடி அவர்கள் சொல்லுகிற ஒரு வார்த்தை, பாவம் ஆனது நம்மை திருமறையை விட்டு தூரப்படுத்தும், திருமறை நம்மை பாவத்திலே இருந்து நம்மை அப்புறப்படுத்தும் சொல்லி சொல்கிறார். அவர் கூறிய வாசகம், பாவம் திருமறையை வாசிக்க விடாமல் அங்கே நம்மை குறைத்து விடுகிறது. ஆனால் திருமறையை ஒழுங்காக வாசிக்கின்ற பொழுது பாவம் நம்மை விட்டு தூரமாய் கடந்து போகிறது. மனிதன் உருவாக்கும் நூல்கள் நமக்கு பலவிதமான தகவல்களை கொடுக்கின்றது. ஆனால் திருமறை மட்டும் மனிதனை புதிய மாற்றுருவாக்கத்துக்குள்ளாக ஏற்படுத்துகிறது. திருமறை மட்டுமே மனிதனை மனிதனாக வாழ்க்கையாக கற்றுக் கொடுக்கிறார். அங்கே பார்க்கின்ற பொழுது ஆகவேதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறார், ஆண்டவருடைய வார்த்தை என் வாழ்வுக்கு தீபம், பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது என்று சொல்லி சொல்கிறார். குறிப்பாக இன்றைய நவீன காலகட்டத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது, ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்பு சென்னை மேற்கக்கூடிய மெதடிஸ்ட் ஆலயத்திற்கு திருமணத்திற்காக போயிருக்கிறது. அங்கே ஆலய முழுக்க ஐப்படை மூலமாக வழிபாடு நடந்தது. திருமறையை வாசிப்பதற்கு ஒருவரை அழைத்தார். அவர் வேக வேகமாக வந்தார். வேக வாசிக்கூடிய இடத்திலே திருமறையை வைக்கப்பட்டிருந்தது. அதை திறந்தார், படித்தார். நான் அந்த திருமறை வாசித்தவரை பார்த்து வழிபாடு முடிந்து நான் கேட்டேன், யாரும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறையா? இதை பார்த்து வேதத்தை சென்றார்கள். ப்ரொஜெக்ட் மூலமாக திரையிலே போட்டு காண்பிக்கிறோம். ஆகவே நாங்கள் யார் பயன்படுத்த கிடையாது, பாட்டு கிடையாது. சமீபத்தில் ஒரு செய்தியான வாசிக்கிறேன். திருமறை கிடைக்கக்கூடாத பஞ்சம் வரும் என்று சொல்லி அது 100% உண்மையான ஒரு வார்த்தை. ஏனென்று சொன்னால் இன்றைக்கு திருமுறை டிஜிட்டல் திருமறையாக மாற்றப்பட்டிருக்கிறது. எல்லாமே அங்கே நம்முடைய அலைபேசி இருக்கிறது. ஒரு ஆங்கிலேய போதகர் அவர் சிம்பனை வைத்து அவர் தன்னுடைய சமய மக்களுக்கு அனுமதியாக்குகிறார். நம்முடைய பைபிள் செல்போன் இருக்கிறது, பாட்டு புத்தகம் செல்போன் இருக்கிறது, வழிபாட்டு புத்தகங்கள் பாடல்கள் செல்போன் இருக்கிறது என்று சொல்லிவிட்டு திருமுறையையும் இந்த அலைபேசியை ஒப்பிட்டு நீங்கள் நினைவீர்கள் என்று சொன்னால் அது தவறாக இருக்கிறார். ஒருவேளுடைய அலைபேசியிலே ஒருவேளை பல்வேறு விதமான காரியங்கள் இருப்பதை நாம் பார்க்கிறோம், அறிவோம். அதை தூய வேதாந்தத்தோடு ஒரு நாளும் ஒப்பிட்டு பார்க்க முடியாத ஒன்று. இன்றைக்கு பிரசித்தியாக வருவாங்க, பைக்கள் செய்வாங்க, மட்டத்தில் எல்லாம் எல்லாமே
அவருடைய பெயரை தெரிந்தால் நம்முடைய ஆர்வத்துக்கு புரிவதை இறைவர்களை பார்த்து வேதத்தை வாசிக்கிறேன் என்று சொன்னால் சொல்ல முடியாது. என்று சொன்னால் வாசிப்பதில்லை, அதை மட்டும் சொல்ல முடியாது. ஒரு காலத்திலே திருமறை நன்றாக விளையக்கூடியவர்கள் இன்றைக்கு மக்களை பார்த்து திருமறையை வாசிக்க சொல்ல முடியவில்லை. என்று சொன்னால் நான் திருமறையை வாசிப்பதில்லை, ஐக்கிய செய்தியை வாசிப்பதில்லை. ஆகவே நாம் எப்பொழுதுமே இங்கே பார்க்கிற பொழுது திருமறை நம்மை மனிதனாக மாற்றுகிற அறிவார். நாம் உலகத்தில் விதமாய் வாழ வேண்டும், உலகத்தில் விதமாய் வாழ்ந்து நாம் பிறருக்கு பயனுள்ள பிள்ளைகளாய் வாழ வேண்டும் என்று சொல்லி கற்றுக்கொள்ளக்கூடிய வார்த்தை ஆண்டுடைய அருள்வார்த்தை. ஆகவேதான் இந்த அருள்வார்த்தையை குறித்து நாம் பார்க்கிற பொழுது அதிகாரமுள்ள வார்த்தையாக, வல்லமையுள்ள வார்த்தையாக, ஜீவனுள்ள வார்த்தையாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். அதிகாரமுள்ள வார்த்தை, வல்லமையுள்ள வார்த்தை, ஜீவனுள்ள வார்த்தை, வாழ்வுள்ள வார்த்தை. ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பு நம்முடைய இந்திய பிரதமர் நடிகர்களை அறிவித்தார். 1000 ரூபாய் கொண்டு 500 ரூபாய் கொண்டு செல்ல பார்க்கலாம். அடுத்த நாள் வருவது நாம் எல்லாரும் பரபரப்பாக நோக்கை மாற்றுவோம். அங்கே பல மணி நேரங்கள் வங்கியிலே காத்திருக்கிறோம், பல மணி நேரங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் காத்திருக்கிறோம். அங்கே பணங்களை மாற்றுவது ஒரு உலக பிரகாரமான ஒரு அதிகாரத்திற்குரிய மனிதனுடைய வார்த்தை எல்லாம் பாதிப்புகளாய் கொண்டு வருவதை நாம் போக்குவரத்து நிறைந்த அதிகரிக்கிறோம். போக்குவரத்து காவலர் என்ன செய்கிறார்? என்று சொன்னால் அவர் செய்கின்ற செயல் அதிகாரம் உலகத்துடைய பார்வை. ஆனால் ஆண்டவருடைய பார்வையை பார்க்கிற பொழுது ஆண்டவருடைய வார்த்தை ஒரு அதிகாரமுள்ள வார்த்தையாக இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆண்டவருக்கு முன்னோடியாக கடந்து வந்த யோவான், திருமுழுக்கு முனைவர் யோவான், அவருடைய வாழ்க்கையை பார்க்கிற பொழுது குறிப்பாக சகரியா தன்னுடைய மகனை குறித்து சொல்லுகிற வார்த்தையை நாம் பார்க்கிறோம். தன்னுடைய மகனை குறித்து தீர்க்க தரிசனமாக சொல்லுகிற வார்த்தைகளை நாம் பார்க்கிற பொழுது 76வது வசனத்திலே நாம் விதமாய் படிக்கிறோம். நீயோ பாலகனே, உன்னதமானுடைய தீர்க்க தரிசனமாய் நீ கர்த்தருக்கு வழிகளை ஆயத்தப்படவும் நாம் தேவனுடைய ஒழுக்கமான இறக்கத்தினாலே அவருடைய மக்களுக்கு பாவ மன்னிப்பான ரட்சிப்பை தெரியப்படுத்தவும் அதற்கு முன்பாக நடந்து போவாய். அங்கே பார்க்கிற பொழுது யோவான் ஸ்நானனுடைய திருப்பணி குறித்து நாம் பார்க்கிற பொழுது அவரை திருப்பணி கொடுக்க மக்களை திருப்திப்படுத்தக்கூடிய திருப்பணியாக இல்லாமல் வார்த்தையை உள்ளது உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் தெளிவாக கூறினார் என்று சொல்லிப்பார். அங்கே பார்க்கிற பொழுது குறிப்பாக அவருடைய திருப்பணியை பார்க்கிற பொழுது அவர் பாவ மன்னிப்பு என்று மனதிற்கு அவருடைய அருள்வார்த்தையை சொன்னார் என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், பாதைகளை செவ்வைப்படுங்கள். அங்கே தடுமாறுகிற வாழ்க்கை, ஆண்டவருக்கு பிரியமில்லாத வழிகள், எல்லாவற்றையும் சரிப்படுத்துங்கள், சீர்படுத்துங்கள் என்று சொல்லி என்ன செய்கிறார்? வனாந்தரத்திலே கூப்பிடுகிறேன், சத்தமிடுகிறேன். சத்தத்தையுடைய திருமுழுக்கு முனைவர் அவருடைய செய்தியை கூறினார் என்று சொல்கிறார். அவருடைய செய்திகள் முழுக்க எப்படிப்பட்ட செய்திகள்? அங்கே மக்களை பாவத்தில் இருந்து மனத்திருப்பதற்கு ஏற்ற செய்திகளாக இருக்கிறது என்று சொல்கிறார். இதை பார்க்கிற பொழுது இதெல்லாம் மக்களுக்கு பார்த்து சொல்கிறார். விரியமாம் குட்டிகளே சொல்கிறார். விரியமாம் குட்டிகளே, கடவுளுக்கு பிரியமற்ற வாழ்க்கை வாழ்கின்ற நீங்கள் எப்படிப்பட்டவர்களாய் வாழ வேண்டும்?
மனதிற்கு ஏற்ற பலன்களை கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாக வாழ வேண்டும் என்கிற காரியத்தை முன்வைப்பதை பார்க்கிறோம். அவருடைய வார்த்தை முழுக்க முழுக்க அதிகாரமுள்ள வார்த்தையாக, ஆற்றல் நிறைந்த வார்த்தையாக, ஜீவனுள்ள வார்த்தையாக இருந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகவேதான் 27ஆம் சங்கீதத்திலே நாம் பார்க்கிற பொழுது 4ஆம் வசனத்திலே விதமாக நாம் படிக்கக்கூடிய நிலையை நாம் பார்க்கிறோம். 27ஆம் சங்கீதத்திலே பார்க்கிற பொழுது 4ஆம் வசனத்திலே பார்க்கக்கூடிய காரியங்களே, கர்த்தரிடத்தில் ஒன்றை நாம் கேட்டேன், அதையே நாடுவேன். நாம் கர்த்தருடைய வழியை பார்க்கும்படியாகவும் அவருடைய திருச்சபையில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நாம் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்திலே தங்கியிருப்பதையே நாடுவேன். அதை பார்க்கிற பொழுது ஜீவனுள்ள ஆண்டவரே, ஜீவனுள்ள வார்த்தையை பெற்றுக் கொள்வதற்காக ஆண்டவருடைய திருச்சபையை நாடுகின்ற பிள்ளைகளாக நாம் பார்க்கிறோம். அங்கே யோவான் சொல்லுகிற காரியத்தை எதிர்பார்க்கிற மக்கள் என்ன செய்கிறார்கள்? அவருடைய அன்பாட்டுகளை கேட்கிறார்கள். கேட்டவர்கள் உள்ளத்தை தொடப்படுகிறார்கள், உள்ளத்தை குத்தப்படுகிறார்கள். பார்க்கிற பொழுது அவர் சொல்கிறார், மனதிற்கு ஏற்ற ஒரு வார்த்தையை மாற்றிவிடும் என்று சொல்கிற பொழுது அவர் சொல்கிறார், ஐயா என்ன செய்ய நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி யோவானை பார்க்கிறார். அங்கே பார்க்கிற பொழுது வாழ்க்கையிலே மாற்றத்தை கண்டுகொள்ளக்கூடிய வார்த்தைகளை அவர் சொல்கிறார். மக்களை அப்படிப்பட்டதான ஒருவேளை நீங்கள் சமூகத்திலே அந்தஸ்திலே இருக்கிறீர்கள், அங்கே சீரும் சிறப்புமாக இருக்கிறீர்கள் சொல்லி சொல்கிறார். ஆனால் நம்முடைய வீட்டின் அருகே ஒருவர் பற்றாக்குறையிலே இருக்கிறார். அந்த குடும்ப வறுமையிலே வாடிக்கொண்டிருக்கிறது. பிள்ளைகள் சாப்பிடுறதுக்கு வழி கிடையாது. ஆனால் ஒரு வேலை அந்த மிஸ்ரீக்கு தாங்குகிற பிள்ளைகள், அந்த மிஸ்ரீக்கு உள்வாங்கிட்டு காணிக்கை செய்கிற பிள்ளைகள், ஒருவேளை அங்கே இருக்கக்கூடிய இடத்திற்கு தான் பங்களிப்பு கொடுப்பார்கள் தவிர தன்னுடைய அருகாமல் இருக்கக்கூடிய பிள்ளைகளை கண்டு காணாத சூழலை நாம் பார்க்கிறோம். நடைமுறை காணக்கூடிய உண்மை அக்கா மகள் இந்த ஊழியர்கள் சார்ந்து நாங்கள் ஆலயத்தை ரொம்ப சந்தோஷப்பட்டேன். தேசத்துல வீட்டுக்கு முன்னதாக வந்திருக்கிறாங்க, அவரை ஆனா உங்க வீட்டுக்கு அருகாமையிலே பொருளாதாரத்திலே பாதுகாப்பு குடிப்படை செய்கின்ற குடும்பம், அந்த குடும்பத்தில் ஒரு பையனுக்கு ஒருவேளை திறமைகளை வாங்கிக் கொடுக்கலாம், ஒருவேளை படிப்புரிய கட்டளைகளை கட்டலாம், அதற்கு நீங்கள் உதவி செய்யலாம். ஒருவேளை ஊழியர் என்று சொன்னால் என்ன யோசிக்கிறோம் என்று சொன்னால், அதை செய்தால் ஆசீர்வாதம், இதை செய்தால் ஆசீர்வாதம் நாமாவே தீர்மானிக்கிறோம். ஆனால் ஆண்மை தீர்மானம் வேறு, என்னுடைய தீர்மானம் வேறு, ஆண்மை தீர்மானம் வேறு. யார் யார் தேவையோடு இருக்கிறார்களோ, பசியாகின்றே நாமத்தை தீர்த்தீர்கள். ஆண்டவர் வாக்கு அதுதான். ஒருவேளை சுயத்திற்காக அந்த பணியை செய்யலாம் என்பது, ஆனால் என்னுடைய தனிப்பட்ட ஆவிக்குரிய பார்வையிலே ஆண்டவர் பார்க்கிற பார்வை
ஊழியர் இருந்தார். அவர் கிறிஸ்துமஸ் அந்த வழிபாடு கடந்து போவதை தவிர அங்கே கடந்து போகின்ற ஒரு மனிதர் சாமி வார்த்தைகளை நின்று அப்பொழுது இந்த ஊழியக்காரர் தன்னுடைய வாகனத்தை நிறுத்தினார். நான் போட்டிருந்த புத்தாடையை கலட்டி அடியில் கொண்டிருந்த மனிதனிடத்திலே சென்று தன்னுடைய புது துணியால் மூடிவிட்டு நடந்து போனார். நாட்கள் கடந்தது. ஒரு நாள் இரவு தூங்கிக் கொண்டிருக்கிறார். கனவு வருது. அந்த கனவிலே ஆண்டவர் அடுக்குறையில் நின்று கொண்டிருக்கிறார். ஏறி போய் போர்த்தின புது போர்வை ஆண்டவர் ஊழியத்தை என்ன செய்கிறார்? ஆண்டவர் நிதானித்து பார்க்கிறார். வெறும் வார்த்தையை செய்யப்படுகிறார் சோதித்து இருக்கிறார் என்று சொல்லி இன்றைக்கு காலக்கூடிய காரியம் இதுதான். அங்கே வாயிலே பேசுகிற வார்த்தை வேறு, செயல்படுகின்ற வீரர்களாக வீராங்கனைகளாக தான் நமக்கு தெரிந்திருக்கிறார். பேசுவது நிறைய இருக்காங்க, ஆனால் செயல்படுகிற நிலை செய்யப்பட வேண்டும் என்று சொல்கிற பொழுது கடந்து போகிற நிலையை நாம் பார்க்கிறோம். ஆனால் இங்கே பார்க்கிற பொழுது அங்கே சொன்ன பொழுது மக்கள் என்ன செய்ய, ஐயா நாம் என்ன செய்ய வேண்டும் கேட்கிற பொழுது இங்கே பார்க்கிறோம். ஒருவேளை வலியுறுத்தி கேட்கிறார்கள், அவர்கள் ஒரு சமயத்தில் வாய்ப்பு ஒரு அலுவலக செஞ்சிருக்கேன். நான் போனேன். அதிகாரி சத்தம் போட்டார். நிறுவனத்திற்காக சரியாக நடைமுறைப்படுத்த நான் அமைதியாக அவர் சொல்லுவதை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். நீங்களே சொல்லுங்கள் என்று சொல்லி பணத்தை கொடுத்த பொழுது அவர் கண்டிப்பான சந்தோஷத்திற்காக அங்கே வழி கட்டுவதற்காக அங்கே அதே போல ஆயக்காரர்கள் மக்களிடத்தில் வாங்குகிற வரிப்பணத்துக்கு மேலாக அரசாங்கம் செலுத்த வேண்டிய வரிப்பணத்துக்கு மேலாக மக்களிடத்தில் சுரண்டுகிறார்கள். அந்த சுரண்டல் மூலமாக பாதிப்பணத்தை தாங்க வைத்துக் கொண்டு பாதிப்பணத்தை மாதிரி செய்கிறார்கள். ரோம அரசாங்கத்திற்கு பணம் கட்டுகிறார். இப்படிப்பட்ட நிலையில் ஆயக்காரர்களும் அரசாங்க அதிகாரிகளும் ஆண்டவருடைய வார்த்தை எப்படிப்பட்ட மனிதனாக
இருந்தாலும் சரி, அவனுடைய வார்த்தை அவர்களுக்கு கிடைக்கும். உயர்வான நிலையில் இருந்தாலும் சரி, தாழ்வான நிலையில் இருந்தாலும் சரி, அங்கே ஆண்டவருடைய வார்த்தை ஒரு மனிதனுடைய வாழ்விலே இடைப்படுத்தப்பட்டது. மனிதன் என்ன செய்கிறான்? புதிய மாற்றப்படுகிறார். அதைத்தான் நூற்றுக்கல்வியுடைய வாழ்க்கையை தன்னுடைய படை வீரர் உடனடியால் பாதிக்கப்பட்ட பொழுது அங்கே பார்க்கலாம். நூற்றுக்கல்வி சொன்னார், தன்னுடைய நிலைப்பாட்டை நான் சொல்லுகிறார். எனக்கு எல்லா விதமான அதிகாரம் இருக்கிறது, ஆற்றல் இருக்கிறது. அதிகாரம் இருக்கிறது, ஆற்றல் இருக்கிறது, எல்லாவற்றையும் செய்ய முடியும் என்று சொல்லி இருக்கக்கூடிய நிலை. நூற்றுக்கல்விய படைவீரர் உடனடியாக கடந்து போன பொழுது அவருடைய அருள் வார்த்தையை நூற்றாண்டு வாசல் பார்த்தால் தெரியும். அங்கே நூற்றுக்கல்வி தான் நேரடியாக ஆண்டவரை தொடர்பு கொள்ளாமல் அங்கே பார்க்க அந்த இடத்தில் இருந்து சபையில் மூப்பர்களை அனுப்புவார். சபையில் மூப்பர்களை அனுப்பி, நீங்கள் போய் இயேசுவிடத்திலே என்னை குறித்து சொல்லுங்கள் என்று சொல்லுவார். என்று சொன்னால், ஒருவேளை நான் ரோமத்தில் நினைத்து இருப்பதனாலே இயேசுவானவர் மறுக்கலாம், ஆனால் நீங்கள் போய் சொன்னால் கட்டாயம் வருவார் என்று சொல்லி அங்கே சொல்கிறார். அங்கே பார்க்கிறோம், மூப்பர்கள் இயேசுவை தேடி போகிறார்கள். அவரை பார்த்து சொல்கிறார், ஐயா, ரோம அதிகாரி நம்முடைய மக்கள் யூத மக்களை நேசிக்கிறார். நேசிப்பது மாத்திரமல்ல, நமக்கு ஒரு அழகிய ஜெபாலயத்தை கட்டி கொடுத்திருக்கிறார். அவர் செய்யறதுக்காக சொல்றார், இவர் நேசிக்கிறார், பாகுபாடுகளால் நேசிக்கிறார். அது மாத்திரமல்ல, இவர் ஒரு ஜெபாலயத்தை கட்டி கொடுத்திருக்கிறார். ஆகவே இவர் தேவையோடு இருக்கிறார். என்ன தேவை? படை வீரர் உடனடிப்படை வாங்கியிருக்கிறார். வந்து அவரை சுத்தமாக்க வேண்டும் என்று சொல்லி அந்த நூற்றுக்கல்வி செய்த நற்செயலை சொல்லிவிட்டு பிறகு தன்னுடைய வந்த நோக்கத்தை சொல்கிறார்கள். உலகத்தில் பிரகாரமாக எல்லா கல்வியும் இருக்கிறது. அவருடைய உலகத்தின் பார்வையிலே சிறப்புக்குரியவர், படிப்பிலே சிறப்புக்குரியவர், அந்தஸ்திலே சிறப்புக்குரியவர், அப்படியே உலக சமூக வாழ்விலே சிறப்புக்குரியவர் என்று சொன்னார். அங்கே பவுலுடைய தகப்பனார் ரோம அரசாங்கத்தில் அதிகாரியாக பணி செய்கிறார். அதிகாரியை பணி செய்கிறார். அவருடைய பாதத்திலே கச்சரித்தவர் பவுலுடையார். ஆனால் ஆண்டவரை அறிந்த பொழுது ஆண்டவரை எல்லாவற்றையும் இழக்க வேண்டும் என்று சொல்லி அங்கே பவுலுடைய சொல்வதை ஆண்டவரை எல்லாவற்றையும் படிக்கலாம். அங்கே பார்க்க உலகத்துடைய அதிகாரம் ஆண்டவருடைய செயல்பாடு சொன்னார். இந்த வேலைக்கான சுத்தமாக்கக்கூடிய அந்தஸ்துடன் செல்லார். நான் எல்லாருக்கும் கடந்து போனேன். ஆனால் என்னுடைய படிப்பினை சுத்தமாக நான் முடியவில்லை. ஆனால் ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னார், வேலைக்கான சுத்தமாக என்று சொல்லி படையுடைய வாழ்க்கை ஆண்டவருடைய வார்த்தை அதிகாரம் உள்ள வார்த்தை. ஆகவேதான் அதிகாரம் உள்ள வார்த்தையை யோவான் ஸ்நானன் பயன்படுத்துகிறார். ஆயக்காரரை பார்த்து சொல்கிறார், நாங்கள் மனதில் என்ன செய்ய சொல்லுகிற பொழுது பார்த்தீங்கன்னா அதிகமாக ஒன்றும் அரசாங்கத்திலே சொல்லப்படுகிற வரையை சொத்துக்களை செய்து வைத்தார்கள். ஆனால் ஆண்டவருடைய உள்ளத்திலே பிரவேசித்த பொழுது
என்று சொல்ல ஆண்டுடைய வார்த்தை என்று சொல்ல ஆண்டுடைய வார்த்தை தொடுகின்ற வார்த்தை, அதிகாரங்கள வார்த்தை, அந்தஸ்து வார்த்தை சொல்லி அடுத்தபடியாக பார்க்கக்கூடிய காரியம் என்று சொன்னால் பாதுகாப்பு வீரர்கள், போர் சேவகர் அவர்களும் அங்கே கவனிப்பார்கள். ஐயா, நாம் என்ன செய்ய கேட்கிறார். நீங்கள் ஒருவருக்கு என்ன செய்ய முடியாது, தகுதிக்கு மீட்க அவராக நம்மளை சொல்லி பொய்யாக இட்டு என்ன செய்கிறார், லஞ்சம் நீங்கள் பாதுகாப்பு வீரர்கள் மக்களுக்கு நன்மையான காரியம் கொடுக்கக்கூடியவர்கள். ஆனால் நீங்கள் செய்யக்கூடிய காரியம் என்ன? பார்த்தீங்கன்னா அரசாங்கம் ஒவ்வொரு துறைக்கும் தேவையான பேர்கள், தேவையான அவர் எல்லாமே அலுவலகத்தில் எல்லாருமே எல்லாம் என்ன செய்யணும். ஆனால் நடக்கக்கூடிய காரியம் அங்கே பார்க்கக்கூடிய காரியம் அதுதான். ஆனால் இங்கே சொல்லக்கூடிய வார்த்தை என்ன? உங்கள் சம்பளம் சொல்லி வார்த்தையை கேட்டுக்கொண்டு சொல்லுங்க மக்கள், நான் ஆண்டுடைய ஊழியக்காரர்கள், நாம் ஆண்டுடைய ஊழியக்காரர்கள் இருக்கிறேன்னா நாம் செய்யக்கூடிய செயல்கள் நமக்கு பாதிக்கும். அங்கே யார் அங்கே பாதிக்கப்படுகிறார்? நான் அல்ல, கிறிஸ்து பாதிக்கப்படுகிறார். ஆண்டவர் பாதிக்கப்படுகிறார், ஆண்டவர் தூஷிக்கப்படுகிறார். அவர்களும் ராஜபாணி சொல்லி ஐயா அகில இந்திய ஊழியர்கள் தேவை ஐயா அந்த ஊழியர்கள் செய்தி அப்ப பார்த்தீங்கன்னாவே அந்த செய்தி ஒவ்வொரு வசனங்களுக்கும் வசனத்துக்குரிய தொடர்புடைய ஜபக்குறிகளுக்கு அதிலே ஒரு வசனம், ஒரு ஜபக்குறிப்பை நான் பார்த்தேன். ஆண்டவரே, திரையரங்கள் முழுவதும் திரையரங்கள் முழுவதும் அது மூடப்பட என்று சொல்லி சொல்கிறேன். 87ஆம் ஆண்டு திருக்குறளே ஜெபிக்கிறார். இன்னைக்கு அதற்கு போனாலும் சரி, ஒரு வேலை கிராமத்துக்கு போனாலும் சரி, அங்கே திரையரங்கள் அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்டால் இன்றைக்கு திரையரங்களும் மாறலாய் மாற்றப்படுகிறது. இங்கே பலப்படமான மாற்றப்படுகிறது. அங்கே பார்த்து ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறார் நிலையிலே அதை கடந்து போவதை நாம் பார்க்கிறோம். அரசாங்க அதிகாரிகள், ஆண்டுடைய பிள்ளைகள், ஆண்டு ஊழியக்காரர்கள் செய்கிற அதை மற்றவர்களுக்கு ஒருவேளை ஆபத்துக்குள்ளாய் கொண்டு வரலாம், ஒருவேளை தீரானங்களை கொண்டு வரலாம். சமயத்தில் ஒரு வாலிப தம்பி, ஒரு புதிதாக ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட வாலிப தம்பி திருச்சபையில் கடந்து போனார். அவர் கடந்த முன்மார்க்கமான வாழ்க்கை வாழ்ந்து மனத்திற்குரியதாக
அந்த திருச்சபைக்குள்ள கடந்து வருவார். அப்பொழுது சாட்சி நேரம் வந்துச்சு. சாட்சி நேரம் ஒரு ஐயா எடுத்து வந்தார். அவர் வந்துட்டு கடந்த கால வாழ்க்கையெல்லாம் சொன்னார். நான் குடிகாரனாக இருந்தேன், நான் புகைப்பிடிக்கக்கூடியவனாக இருந்தேன், வாழ்க்கை வாழ்க்கை சொல்லி தன்னுடைய கடந்த கால வாழ்க்கை குறித்து 10 நிமிஷம் பேசுகிறார். எல்லாம் முடிச்சுட்டு கடைசியில ஆண்டவரை பார்த்தார் சொல்லி முடியலாம். இதை அந்த கடைசியிலே உட்கார்ந்து கேட்டுக் கொண்டிருந்த வாழ்வு தம்பி சொன்ன வார்த்தை வெளியே வந்தார். அவர் சொன்ன வார்த்தையை வந்து சொன்னார், எல்லாம் ஆண்டு அனுபவிச்ச பிறகுதான் இந்த வயசான காலத்துல ஆண்டவரை தொட்டார் என்று சொல்லி சாட்சி சொன்னாரு. நான் என்ன செய்ய போகிறேன், எல்லாம் ஆண்டு அனுபவிக்கும் பிறகு ஆண்டவரை கேட்டுக்கொள்வதற்கு வயதான காலத்தில் ஆண்டவரை தொட்டார் என்று சொல்லி சாட்சி பகர்ந்தார். ஆனால் புதிதாக ஆண்டவரை ஆலயத்துக்கு வந்த அந்த தம்பி வயதான காலத்தில் சாக போகிறதாக எல்லாத்தையும் ஆண்டு அனுபவித்து விட்டார். இனி அவர் வேலை கிடையாது, வேலை கிடையாது, தப்பு செய்வது வேலை கிடையாது. அங்க எல்லாம் ரத்தமா சொல்லி போச்சு. தம்பி சொன்னார், ஆண்டு அனுபவித்து ஆண்டு செய்யணும். ஆகவே மிகவும் கவனத்தோடு நம்முடைய செயல்கள் நம்முடைய பாதிக்கும் மற்றும் உயர்வான கொண்டு வரும். அங்கே யோவான் சொன்னார்கள், அங்கே எப்படிப்பட்ட மக்களாக இருந்தாலும் சரி சொல்ல வேண்டியதை சரியாக சொன்னார், சொல்ல வேண்டியதை கவனமாக சொன்னார். ஏதோ ஒரு வாழ்வில் நடந்தது சொன்னார். தம்பியுடைய மனைவியை நேரடியாக சொன்னார், செய்வது தவறு, அண்ணன் நீ மக்கள் முன்பாதையை நீ, ஆனால் தவறான வாக்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார் சொல்லி ஏதோ எச்சரித்தார். எழுந்து போனார், நடுங்கி போனார். ஏதோ சிறுமியுடைய வார்த்தை கேட்டு ஆண்டவருடைய கையில் ஆண்டுடைய வார்த்தையை வாழ்நாள் பார்க்கிறோம். உறுதியாக அதிகாரத்தோடு கூட வல்லமையோடு கூட ஆற்றலோடு ஆண்டுடைய வார்த்தை நம்மை வாசிப்பதற்கு நம்மை வாசித்த இடங்களுக்கு நாம் விட்டுவிட வேண்டிய காரியங்கள், சரி செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாவற்றையும் சரி செய்து ஆண்டுடைய வார்த்தை என்னை அர்ப்பணித்து ஒப்படைத்து நான் கடந்து செல்ல என்ன நோக்கத்துக்காக நோக்கத்தை நிறைவு செய்து நான் அவருடைய வார்த்தை அவருடைய வார்த்தையை வாசிப்போம், நேசிப்போம். அவருடைய வார்த்தை வழிகாட்டை வார்த்தை மாம்சமாகி எங்களுக்குள்ளாக கிருபையும் சத்தியத்தினால் நிறைந்தவராய் கடந்தவர் வார்த்தை சாதாரண அது ராஜாக்களை மாற்றும், சாமானியை மாற்றும், பணக்காரர்களை மாற்றும், ஏழைகளை மாற்றும். நம்முடைய வார்த்தைகளுக்காக வாழ்க்கை அர்ப்பணித்த எத்தனையோ பேசுவான். வார்த்தைக்காக வார்த்தையை ஏற்றுக்கொண்டதினாலே அதை வார்த்தை இழந்தவர்கள் அப்படிப்பட்ட நிலையிலே உலகமானே வார்த்தைகள் கூட்டுகளாய் இருக்கிறது. எங்கள் விரோதமாய் கருமாற்றம் வரலாம், எங்கள் விரோதமாக எத்தனையோ அவருக்கு கடந்து வரலாம். ஆனால் வார்த்தைகள் சூழ்நிலை இந்த வார்த்தைகள் எங்கள் வேதப்படுத்துகிற வார்த்தைகள் இருப்பதற்காக வழிநடத்தும் வார்த்தை வெளிச்சமாய் வேண்டும்.
இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே தாழ்மையாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். நாம் அனைவரும் எழுந்திருப்போம். நம்முடைய விசுவாசத்தை விசுவாசமான மூலமாக பேசுகிறோம். வழிபாட்டில் வானத்தையும் பூமியையும் காணப்படுவது காணப்படாதமான எல்லாவற்றையும் படைத்தவராக இருக்கிற சர்வ பிதாவாகிய ஒரே தேவனை விசுவாசிக்கிறேன். ஒரே கர்த்தருமாய் தேவனுடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் சகல உலகங்கள் உண்டாகும் முன்னே தமது பிதாவால் ஜெனிப்பிக்கப்பட்டவர், தெய்வத்தில் தெய்வமானவர், ஜோதியில் ஜோதியானவர், மெய்தேவனில் மெய்தேவனானவர், உண்டாக்கப்படாமல் ஜெனிப்பிக்கப்பட்டவர், பிதாவுடைய ஒரே தன்மை உடையவர், சகலத்தையும் உண்டாக்குகிறவர், மனிதராய் நமக்காகவும் நமக்கு ரட்சிப்புகளாகவும் பரமனத்தில் இறங்கி பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாதை அவதரித்தார். நமக்காக பந்தினாரின் காலத்தில் சிலர் அறிவிட்டு மாடுபட்டு அழைக்கப்பட்டார். வேத வாக்கியங்களை 3ஆம் நாள் முடித்திருந்தார். பரமண்டலத்திற்கு பிதாவின் வலது வீட்டிருக்கிறார். உயிரோரை மனித நியாயத்தின் மதிப்புகளை திரும்ப வருவார். உடைய ராஜ்யத்திற்கு முடியவில்லை. கர்த்தருமாய் ஜீவனை கொடுக்கிறதுமாய் பிதாவிலும் குமாரன் பொறுப்படுகிறதுமாய் பிதாவோடு போன்று சோதரிக்கப்படுகிறதுமாய் தீர்க்கதரிசிகள் மூலமாக குறைந்தமாய் பரிசுத்தமாக விசுவாசிக்கிறேன். ஒரே பரிசுத்த பொதுவான திருச்சபை விசுவாசிக்கிறேன். பாவனை நீக்கப்பட்ட வழியை ஞானஸ்நானத்தை அறிவிக்கிறேன். மரித்தோர் உயிர்த்தெழுதலும் அறிவிக்குரிய ஜீவனும் உண்டாகும் என்று காத்திருக்கிறேன். ஆமென். இவ்விதமான விசுவாசத்திலே ஆண்டவர் நம்மை ஒரு நாள் வழிநடத்துவாராக. ஆமென். சபையார் தாருங்கள். 32வது
சபையார்கள் ஜெபம் செய்வோம். ஒவ்வொரு செலவுக்கு பிறகு சபையார் கர்த்தாவை கருத்தில் சமாதானத்திற்காகவும் நம்முடைய ஆத்துமாக்களின் ரட்சிப்புக்காகவும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. அகில உலக சமாதானத்திற்காகவும் கடவுளுடைய பரிசுத்த சபை நல்வாழ்வுக்காகவும் அவைகளின் ஒருமைப்பாட்டுக்காகவும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. நம்முடைய பேராயர்கள் எல்லாருக்காகவும் நம்முடைய பேராயர் அம்மா பேராயர் அவர்கள் நல்லிடத்தோடு சுத்தமான சாட்சியோடு தங்கள் பணிகளை செய்கிறோம். சுகத்தோடு வெள்ளத்தோடும் ஆண்டு திருப்பணி செய்ய ஆண்டு நோக்கி ஜெபிப்போமாக. நம்முடைய தேசத்தின் ஜனாதிபதிக்காக, துணை ஜனாதிபதிக்காக, பிரதம மந்திரிக்காக, மத்திய மந்திரிகளுக்காக, மாநில முதல்வர்களுக்காக, மாநில கவர்னருக்காக, அதிகாரம் வைக்கின்ற அதிகாரிகள் எல்லாருக்காகவும் ஆண்டவர் நோக்கி ஜெபிப்போமாக. வியாதிஸ்து ஒப்புக்கொள்ளப்படுவோர், ஒதுக்கப்படுவோர், மரணத்தில் வழிபடுவோர், குறிப்பாக நிவர் புயல் பலவிதமான புயல் மத்தியிலே பாதிக்கப்பட்ட பிள்ளைகளுக்காக, குறிப்பாக நம்முடைய வாழ்வில் நடந்திருக்கிற பிள்ளைகளுக்காக, அவருடைய குடும்பங்களுக்காக நாம் ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போமாக. ஏழைகள், உணவற்றோர், அனாதைகள், கைப்பெண்கள் அனைவருக்காகவும் ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போமாக. பற்பல தேவைகளுக்காக ஆண்டவர் நோக்கி மாற்றப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும், குறிப்பாக ஆன்மீகமாக படிக்கிற பிள்ளைகளுக்காகவும், கற்றுக்கொள்ளக்கூடிய ஆசிரியர்கள் பேராசிரியர்களாகவும், கற்றுக்கொள்ள மாணவர்களுக்காகவும் நாம் ஆண்டவர் நோக்கி ஜெபிப்போமாக. திருமணம் காத்திருக்கிற பிள்ளைகள், திருமணம் முடிந்து குழந்தை காத்திருக்கிற பிள்ளைகள், பற்பல தேவைகளுக்காக, கடன் தேவைகள், கடன்பாடுகளுக்காக, பொருளாதார தேவைகளுக்காக ஆண்டவர் நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிப்போமாக. அந்த காலத்தில் நம்மை நம்முடைய ஆச்சரியமான இடத்திற்கு வரவழைத்த மகத்துவங்களை காண்பிப்பதற்காக நமக்காகவும் கிறிஸ்துவின் நாமத்தை அழைக்கப்பட்ட யாவருக்காகவும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. சர்வ ஆற்றலுள்ள ஆண்டவரே, திருச்சபையின் முழு சரீரத்தையும் அதாவது ஆண்டு பரிசுத்தப்படுத்துகிறவரே, ஒரு திருச்சபையிலான மனிதருக்காகவும் அந்த சபையில் நாம் எடுக்கும் விண்ணப்பங்களையும் உச்சங்களையும் ஏற்கிறோம். ஒவ்வொரு முகத்தினரும் தன் அழைப்பிலும் பணிகளையும் உண்மையோடு தெய்வபக்தியோடு கூடிய சேர்ந்து வேண்டும். மூலமாக வேண்டிக் கொள்கிறோம். எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் நம்மோடு இருந்து நாம் தேவனையும் அவருடைய குமாரனாகிய நம்முடைய இயேசு கிறிஸ்துவை பற்றிய அறிவிலும் அன்பில் நிலைத்திருக்கும்படி நம் இருதயத்தின் சிந்தையும் காக்க கடவது தந்தை, மைந்தன், தூய ஆவியானவராகிய சர்வ ஆற்றல் பொருந்தின ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நமக்குள்ளே இருந்து எப்பொழுது நம்மோடே நிலைத்திருக்க கடவது. நிறைவு பாடலாக 194வது பாமாலையை பாடுவோம். தூய பந்தி சேர்ந்த கைகள் சேவை செய்ய காத்திரும் என்கிற பாமாலையை பாடுவோம். 194வது பாமாலை.